என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய், குட் ஈவினிங் ஆல். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதாவது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கேருந்து மேக்ஸ் படிக்கணும், மேத்தை பொறுத்தவரை யூனிட் 10ல் இருக்கும். நமக்கு குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 1 எல்லாத்துக்குமே காமன் தான். ஸோ இப்போ குரூப் 4 வந்ததுனால குரூப் 4க்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். குரூப் 2, குரூப் 1 படிக்கிறவங்களுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் நம்ம டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆயிருக்கு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க இல்லைங்களா, மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை. அந்த 25 கொஸ்டின், அதாவது 37.5 மார்க்ஸ், பட் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 25 கொஸ்டின் நீங்கள் எங்கெங்கிறதெல்லாம் படிக்கணும், டோட்டலாக எல்லா வியூமே அதில் கொடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், ஸ்கூல் புக் டாபிக் சொல்கிறேன். அதாவது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க, வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டைமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்குன்னு தனி பேட்ச் போகுது. அது இல்லாமல் 150 ஹவர்ஸ் ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸும் போய்கிட்டு இருக்கு நம்ம சேனலில். அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா. அது ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலாம். பேட்ச் டீடைல்ஸ் என்ன கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கெங்க அதெல்லாம் படிக்கலாம், என்னென்ன டாபிக் படிக்கலாம், மேக்ஸ் படிக்கும்போது என்னென்ன தப்பெல்லாம் நம்ம பண்ணுறோம், என்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமாக ஒரு 5 டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது. இப்போ டாபிக் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2. அதாவது நீங்கள் ஆர்டர் அப்படின்னு வர்றப்போ நான் என்ன ஆர்டர் கொடுக்கணும், இந்த ஆர்டரில் படிக்கிறது 100% சேஃப் சரிங்களா. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறது எப்படின்னா நம்பர்ல இருந்து ஆரம்பிப்போம் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை. ஏன்னா அங்கேருந்து ஆரம்பிச்சாதான் அடுத்தடுத்த டாப்பிக்கான கண்டினியூட்டி கிடைக்கும் சரிங்களா. அதை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தா தான் புரியும். எடுத்தோடனே டேரெக்டாக மென்சுரேஷனோ சிம்பிளிஃபிகேஷனோ இல்லை டேரெக்டாக போய் நான் இப்போ சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்கோரிங் ஏரியா, அதிகமான மார்க் வரக்கூடிய ஏரியா. ஆனால் அது நீங்கள் படிக்கணும்னா பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த ஐடியா சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ 10th புக்கில் 2வது பாடம் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.10ல் இருக்கும் உங்களுக்கு நம்பர் சிஸ்டம். அதே மாதிரி நம்பர் சீரிஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு அதே 10th புக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸை நம்ம AP அண்ட் GP அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இது 10th புக்கில் அதே 2வது பாடத்தில் 2.8, 2.7, 2.9 இந்த 3 பாடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கும் சரிங்களா. 2.9ல் உங்களுக்கு ஸ்பெஷல் சீரிஸ்ன்னு இருக்கும். இந்த நம்பர் சிஸ்டம் உங்களுக்கு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சீரிஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கும். சிறப்பு தொடர்கள் தமிழில் சரிங்களா. தமிழ் இங்கிலீஷ் 2 பேருக்குமே தான் சொல்லியிருக்கேன். புக்கு பேஜ் நம்பரோட சொல்லியிருக்கேன், எடுத்துக்கோங்க. புக்கோட இயல் எந்த இயல், இப்போ LCM HCF 3வது டாபிக். அது மாதிரி நீங்கள் படிக்கும் போதுமே நம்பர் சிஸ்டம் முடிச்சுட்டு நம்பர் சீரிஸ் முடிங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் LCM HCF வாங்க. LCM HCF வந்தீங்க அப்படின்னா அது 6வது புக்கு, 8, 9, 10 4 புக்கில் இருக்குது. 6வது புக்கில் பாடம் 1, 2 செகண்ட் டேர்ம் எல்லாமே தெளிவாக இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த PDF வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் இந்த PDF அவைலபிளாக இருக்கும். சேம் திங் இந்த PDFோட காப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன், அதுல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. அது மாதிரி நம்ம 150 ஹவர்ஸ் மேக்ஸ் கிளாஸோட ஃப்ரீ கிளாஸோட லிங்க் எல்லாமே கீழே இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. 8வது புக்கு, 9வது புக்கு, 10வது புக்கு LCM HCF ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ரூல் அப்படின்னா சங்கிலி தொடரை பொறுத்தவரை நேர்மாறல் எதிர்மாறல் படிச்சிருப்பீங்க. இது 8வது புக்கு 3rd டேர்ம்ல 4வது பாடம் 4th லெசன். 7வது புக்கு 2nd டேர்ம்ல 4th லெசன் 2ல வரும். டைம் அண்ட் ஒரு காலமும் வேலையும் சரிங்களா. A என்பவர் ஒரு வேலையை சில நாளில் முடிப்பார், B என்பவர் இன்னொரு நாள். ஸோ 2 பேரும் சேர்ந்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் 8வது புக்கில் 3rd டேர்ம்ல லெசன் நம்பர் 4ல இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாருங்க பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் மோர் ஆர் லெஸ் சேம் டாபிக் தான். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7th புக்கில் 3rd டேர்ம்லையும் இருக்கு. அதே 7th புக்கில் 3rd டேர்ம்ல 2வது பாடத்தில் இங்கே பாருங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இருக்கும், பர்சன்டேஜ் இருக்கும். அதனால தான் ரெண்டும் சேமாக இருக்கும் சரிங்களா. ஸோ பர்சன்டேஜ்னு எடுத்தீங்கன்னா 7வது புக்கு 8வது புக்கு 8வது புக்கில் 2nd டேர்ம், 7வது புக்கில் 3rd டேர்ம். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 3rd டேர்ம் இது 2nd டேர்ம், அவ்வளோதான். 2 புக்கு தான். இந்த 2 புக்கில் 8th புக்கில் 1st லெசனும் 4th லெசனும் வரும் 2nd டேர்மில். 7th புக்கில் 3rd டேர்மில் 2nd லெசன் வரும். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் பார்க்காதீங்க, ரெண்டாக உள்ளே போய் பாருங்க. ஏன்னா இண்டெக்ஸில் வந்து நம்பர்ஸ், வாழ்வியல் கணிதம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு அது என்ன டாபிக் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது உங்களுக்கு 6வது புக்லேயே இருக்கும். 6வது புக்கில் 3rd லெசன் 2nd டேர்ம் சரிங்களா. அடுத்து 8வது புக்கு நம்ம இங்கே பார்த்தது தான். 8வது புக்கு 2nd டேர்மில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது புக்கு 2nd டேர்ம், 7வது புக்கு 3rd டேர்ம். இது ரெண்டும் மோரல்ல சேம் தான். அதனால நீங்கள் சதவீதம் படிக்கும் போதே ப்ராஃபிட் லாஸ் சேர்த்து பார்க்குறது பெஸ்ட்டு. நம்ம கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ஐடியாலஜி ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன் சரிங்களா. கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தென் அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை 7வது புக்கு 3rd டேர்மில் லெசன் 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கவர் ஆகும் சரிங்களா. எப்படி படிக்கணும்னு பின்னாடி சொல்கிறேன். முதல் பாடங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. PDF தான், இதில் என்னெல்லாம் இருக்குன்றதை சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி படிக்கணுன்ற ஐடியா சொல்கிறேன். அடுத்து என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஐடியா சொல்கிறேன். ஸோ ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் படித்தா மறக்குது அப்படின்னா அதை எப்படிலாம் நம்ம திரும்ப ரீகால் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்ல போகிறேன். இந்த 5 டிப்ஸ் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பாடம் 4 8th 2nd டேர்மில் சரிங்களா. ஆவரேஜ் டாபிக் சராசரி
7வது புக்கில் இருக்குது, 9வது புக்கில் இருக்குது. பாடம் 4 பாடம் 5 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் 6th 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் தான் இருக்குது. 3வது பாடம் 4வது பாடம். இதுக்கப்புறம் இந்த ஏஜஸ் வந்து நம்ம ஐபிஎஸ் அகாடமி கிளாஸ் நோட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இது நம்ம டெலகிராம்லேயும் அவைலபிளாக இருக்கும். நம்ம கிளாஸ்ல நோட்ஸாக கொடுத்துருவேன் நான். சரி, நான் கொடுக்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போதும். சிம்பிளிஃபிகேஷன் பாருங்களேன், 6லேருந்து 10 வரை கிட்டத்தட்ட எவ்வளோ லெசன்ஸில் வந்துருக்கு. இதில் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ 2 கொஸ்டின் தான் வருது. ஸோ ஆனால் இந்த பாடத்தை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும் புக்கில். சரிங்களா? மென்சுரேஷன் பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10 எல்லாத்துலேயும் வந்துடும். சரிங்களா? இதில் வந்து மென்சுரேஷன் 2D 3D ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கோம். 6, 7, 8, 9 வரை 2D இருக்கும், 10th 3D இருக்கும். சரிங்களா? இதை ஃபுல்லாக அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க, எந்தெந்த லெசனில் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல். இந்த புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு இப்போல்லாம் ரீசெண்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். புள்ளியியல் அப்படின்னா உங்களுக்கு இந்த முகடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சராசரி, இடைநிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேட்பாங்க சிக்மா, என்ன சொல்கிறது, மாறுபாட்டு கெழு, சரிங்களா, வேரியன்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடியது. நிகழ்தகவுன்னு எடுத்தோம்னா என்ன சொல்லுவீங்க, ப்ராபபிலிட்டி அப்படின்னு தெரியும். ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது தலை விழுறதுக்கு என்ன நிகழ்தகவு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்தகவு டாபிக் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் வந்துடும். புள்ளியியலும் நிகழ்தகவும் நமக்கு அதிகமான கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. நான் ஸ்கூல் புக்கில் எல்லாமே கொடுத்துட்டேன். உங்களுக்கு 9th 10th இந்த 2 புக்கில் பாடம் 8 இதை மட்டும் பார்த்தீங்கனாலே எனக்கு தெரிஞ்சு போதும் இந்த 2 பாடத்துக்கு. சரிங்களா? பட் இதெல்லாம் புக்கில் இருக்குன்றதுக்காக கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. இந்த 2 நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் எனஃப். இந்த 15 டாபிக் வந்து புக்ல இருந்து பார்க்குறோம். இதுக்கப்புறம் இந்த உளவியல் பகுதியை பொறுத்தவரை ஆக்சுவலாக கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் நம்ம 6th 3rd டேர்ம் 6th புக்கு 3rd டேர்ம், அதாவது லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கிளாஸ் நோட்ஸ் போதும், நான் இதை ஃபுல்லாகவே கிளாஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ அதனால இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் தங்க ஐபிஎஸ் அகாடமி கிளாஸ் நோட்ஸ்னு கொடுத்துருப்போம். கோடிங் டிகோடிங் அப்படி தான். இந்த கோடிங் டிகோடிங் எல்லாம் நம்ம சாட்டர்டே கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, நேற்று கூட நம்ம கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. நேற்று லைவ் பார்க்காதவங்க லைவ்ல போய் பாருங்க. நேற்று கரெக்டாக நம்ம ஸ்கூல் புக் பார்த்துட்டு வந்தோம். 7வது புக்கில் கோடிங் டிகோடிங்ல ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இது வரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார் பண்ணி சொல்லியிருந்தேன். இப்போலாம் உங்களுக்கு 2 கொஸ்டின் இதில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்பயுமே. அதெல்லாமே நான் இதில் கவர் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ கிளாக்ஸம், காலண்டர், இந்த ரீசனிங் பார்ட் ஃபுல்லாகவே நம்ம கொடுக்குற நோட்ஸ் உங்களுக்கு போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் வெர்பல் ரீசனிங், அப்படிங்கிற டயக்ராமெட்டிக்கல் ரீசனிங்காக கொண்டு வரலாம். சரிங்களா? டோட்டலாக இவ்வளோதான். இந்த டாபிக் மட்டும்தான் குரூப் 4க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நீங்கள் 25க்கு 25 எடுக்கணும் அப்படின்னா இந்த டாபிக் நல்லா பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமியில் மேத் பேட்ச், ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. மேக்ஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 3 கணித சிறப்பு வகுப்புகள் நடைபெறும். அதாவது 3 பேட்ச், எவ்ரி இயர் 3 பேட்ச் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே February to May. இப்போ இந்த டியூரேஷனில் தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்திருக்கு. அதனால குரூப் 4க்கான பேட்ச் இந்த பேட்ச் இப்போ நடக்கிற பேட்ச் February to May, ஜூன் வரை போகும். ஸோ அடுத்து 2வது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் to செப்டம்பர். 3வது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் to ஜனவரி. வகுப்பு நடைபெறும் நேரம் காலையில் 4:30 to 7 மணி, காலைல 4:30 to 7. ஆன்லைன் கூகுள் மீட்ல கிளாஸஸ் நடைபெறும் எல்லாமே. அது மாதிரி எவ்ரி கிளாஸ், ஒரு நாள் கிளாஸ் இருந்தால் அடுத்த நாள் ப்ராக்டிஸ் இருக்கும். அந்த ப்ராக்டிஸ் முடிஞ்ச உடனே 25 கொஸ்டின் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண கொடுத்துருவேன். அதாவது கிளாஸை பொறுத்தவரை கிளாஸ்ல 30 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில், நான் சொல்லித்தருவேன் எல்லாமே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். 80 ஆச்சா, ஒரு 20 கொஸ்டின் டெஸ்ட். அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இது ஜென்ரல் டெஸ்ட், அந்த டாபிக் டெஸ்ட்னு போகும். இது அந்த டெஸ்ட். இது டோட்டலாக ஒரு டாபிக் 100 கொஸ்டின் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருவேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா 25 எவ்ரி சண்டே டெஸ்ட் எழுதுவோம். அது யூடியூப்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க பழைய சேனல்ல. ஸோ அப்படிங்கிறப்ப அது ஒரு 25 எவ்ரி வீக் ஆட் ஆகும். ஸோ டோட்டலாக 125 கொஸ்டின். சரிங்களா? மொத்தம் 20 டாபிக் வர்றப்போ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு டோட்டல் நமக்கு 30 டாபிக் நடத்துவேன். 30 × 120 அப்படின்னு எடுத்தீங்கன்னா அசால்ட்டாக உங்களுக்கு 3600. உங்களுக்கு ஒரு 3000 கொஸ்டின்ஸ் நானே கொடுத்துருவேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் கொஸ்டின் பிளஸ் PYQ, இந்த 2 தான் நான் அதிகமாக கொடுக்க போறேன். கான்செப்டை சொல்லி தரும்போது 30 கொஸ்டின் யூஸ் பண்ணுவேன். அதுல 20 கொஸ்டின் ஸ்கூல் புக், ஒரு 10 கொஸ்டின் பேசிக் புரியறதுக்காக சின்ன நம்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதை நான் எதுக்காக நான் சொல்றேன் இப்போ. சரிங்களா? அது மாதிரி வகுப்பில் இணையும் மாணவர்களுக்கு அனைத்து வகுப்புகளின் வீடியோ பதிவுகள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க, அந்த டைம்ல வேலை இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் போவீங்க. உங்களுக்காக அந்த வீடியோ கிளாஸஸ். இப்போ ஒருவேளை நான் அந்த வீடியோ லேட்டரா பாக்குறேன், நான் ஒரு வாரம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணேன், அந்த ஒரு வாரம் கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், அந்த ஃபீல் வேண்டாம். உங்களுக்கு ஒரு வாரம் கிளாஸ் எல்லாமே ரெக்கார்டட் ஆப்ல இருக்கும். சரிங்களா? நீங்க ஃபுல் பேமெண்ட் பண்ண உடனே உங்களை ரெக்கார்டட் ஆப்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரெக்கார்டட் ஆப்ல எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ அவைலபிள். ஸோ நீங்க 5வது கிளாஸ் வர்றீங்களா, ஒரு நாள் டைம் கிடைச்சா போதும், இல்ல 2 நாள் டைம் கிடைச்சா போதும், அந்த 4 நாள் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? நம்ம ஆப் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி ஆப் இருக்கும். ஸோ நம்ம ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களோட கோடு போட்டு நம்ம ஆட் பண்ணாதான் உங்கள் வீடியோ பார்க்க முடியும். ஆப்புக்குள்ள பேட்சில் நம்ம தான் ஆட் பண்ணுவோம். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக உள்ள ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2499.
நார்மலா ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸுக்கு 1999 எப்பயுமே. இப்போ ஜூன் பேட்சுக்கு மேக்கு முன்னாடி ஜாயின் பண்றவங்களுக்கு 1999 வரும். அதுவும் முதல் 100 பேருக்கு மட்டுமே. திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் 500 ரூபாய். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 100 பேர் தாண்டிடுச்சு இந்த பேட்ச், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. சரிங்களா, ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேட்ச்லையும் முதல் 100 மாணவர்களுக்கு டிஸ்கவுண்ட் வழங்கப்படும். ஓகே, ஸோ இது நம்ம பேட்ச் டீடைல்ஸ். ஓகேங்களா, ஓகே. இது மூலமா நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, 100% 25/25 எடுக்க வைக்க முடியும். நீங்க போடுற எஃபோர்ட், ஈக்குவல் எஃபோர்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ தமிழுக்கு தனியாக பேட்ச் போகுது. தமிழ் அண்ட் மேத் பிளஸ் ஜிஎஸ் உங்களுக்கு 3மே தனித்தனி பேட்சாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன் இப்போ நான். சரிங்களா, ஏன்னா சில பேர் தமிழில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, சில பேர் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எது தேவையோ எடுத்துக்கலாம். சரிங்களா, தமிழுக்கு தனியாக பேட்ச் இருக்கு, மேக்ஸுக்கு தனியாக பேட்ச் இருக்கு, ஜிஎஸ்க்கு தனியாக பேட்ச் இருக்கு. ஸோ 3 சேர்த்து கம்பைல் பண்ணி படிக்கிறப்போ அதுலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் வரும். 3 சேர்த்து படிக்கிறப்போ மட்டும்தான். திரும்பவும் சொல்றேன். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் தமிழ் வந்து உங்களுக்கு ஒரு 4000, மேக்ஸ் வந்து 2500 ஃபீஸ். இப்போ ஜிஎஸ் பொறுத்தவரை 6000 ஃபீஸ். உங்களுக்கு ஜிஎஸ் மட்டும் வேணா 6000 பே பண்ணி படிச்சுக்கலாம். ஃபுல்லாக சேர்த்து படிக்கிறப்போ 12500. ஸோ நான் 3மே சேர்த்து ஜாயின் பண்றேன் அப்படின்னா 10,000 வரும். சரிங்களா, 2005 அதாவது 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வரும். டோட்டலாக 12,500, 25% டிஸ்கவுண்ட்ல 10,000 வரும். ஸோ இதுலயும் முதல் 100 நபர்களுக்கு 8,999 வரும். சரிங்களா, முதல் 100 பேர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. சரிங்களா, இந்த ஆஃபர் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. உங்களுக்கு வேணா February 5, நாளைக்கு February 5 தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. February 5 இந்த ஆஃபர் க்ளோஸ் பண்றோம். February 5க்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குமா? February 5 நைட்டு 12 o'clock வரைக்கும் வச்சுக்கோங்கப்பா. February நைட்டு. சரிங்களா, February 5ஆம் தேதியோட இந்த ஆஃபரை க்ளோஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா 100 மெம்பர்ஸ் ஜாயின் பண்றாங்க, பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒருவேளை வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்னும் ஒரு நாள் இந்த ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ நாளைக்குல இருந்து ஒருவேளை February 6க்கு அப்புறம் நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 10,000 இருக்கும். இந்த ஆஃபர் எப்பயுமே இருக்கும். ஏன்னா கம்பைண்டா நீங்க ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு இதுல என்ன வந்துரும்னா டெஸ்ட் பேட்சுமே கொடுத்துருவோம். இந்த கிளாஸ்க்கான டைமிங் காலையில மேத்ஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேட்ச் கிளாஸ் 4:30 to 7 o'clock முடிஞ்சிடும். திரும்ப 7:15க்கு ஆரம்பிக்கும். அடுத்த கிளாஸ் 10 o'clock வரைக்கும் தமிழ் போகும். சரிங்களா, ஸோ தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் ஜிஎஸ், இது ரெண்டும் மார்னிங்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்ல இருந்து 6 ஹவர்ஸ் மார்னிங் மட்டுமே இருக்கும். இது ஒரு 2.5 ஹவர்ஸ், அங்க ஒரு 2.5 ஹவர்ஸ், ஒரு 5 ஹவர்ஸ் குறைஞ்சது இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 6 to 9, 6 மணில இருந்து 9 மணி வரை 3 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும் ஈவினிங். சரிங்களா, ஸோ இதுக்கான எல்லா டெமோ கிளாஸுமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க நான் சொல்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9626669973. ஸோ அது மாதிரி ஓவரால் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் எல்லாமே இருக்கு. அடுத்தது சொல்லி அப்படியே அப்டேட் ஆகும். சரிங்களா, அது மாதிரி நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வரும். அதை தவிர கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னா நான் சொல்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9965054293 93633246765. இந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ணீங்க அப்படின்னா டீடைல்ஸ் சொல்லுவாங்க. 9123578264 இதெல்லாமே ஆஃபீஸ் நம்பர். ஸோ இது வாட்ஸ்அப் பண்ணக்கூடிய நம்பர். வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களை குரூப்ல ஆட் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் சொல்றேன். சரிங்களா, அதாவது மேத்தமெட்டிக்ஸை எப்படி படிக்கலாம், அதாவது நீங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மேத்தமெட்டிக்ஸ்ல பேசிக் ஃபார்முலா, அதாவது பேசிக் டேபிள் அண்ட் ஸ்கொயர் கியூப், டேபிள் ஸ்கொயர் கியூப் அண்டு ஃபார்முலா. ஸோ இது எல்லாம் தான் நீங்க படிக்கக்கூடிய பார்ட். இது எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய பார்ட், ப்ராக்டிஸ் பண்ற பார்ட் கிடையாது. அதாவது திரும்ப 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 படிச்சு மனப்பாடம் பண்ணிடணும். ஃபார்முலாவா இருக்கட்டும், ஸ்கொயரா இருக்கட்டும், கியூபா இருக்கட்டும், இதெல்லாம் மைண்ட்ல இருக்கணும். சரிங்களா, ஸோ அப்போ இதை நீங்க ரெகுலரா படிக்கணும். டெய்லி காலையில நீங்க டெய்லி ரொட்டீனா, எனக்கு யாரெல்லாம் மேக்ஸ் வராதுன்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் இதை படிங்க. சரிங்களா, இதை கிளியரா படிச்சுட்டு தான் நீங்க மேக்ஸ்குள்ளேயே போகணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஒன் சேம் கொஸ்டின் ஒர்க் அவுட். அதாவது இது நிறைய பேர் பண்றது இல்லை. நீங்க ஒரு 5 கொஸ்டின் இல்ல 10 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்றீங்களா, அந்த 10 கொஸ்டினையே மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணணும். அது யாரும் பண்றதே கிடையாது. இன்னைக்கு ஒரு 20 கொஸ்டின் கிளாஸ்ல சொல்றேன்னா அந்த 20 கொஸ்டினை மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி அந்த 20 கொஸ்டினோட பேசிக்கை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நியூ கொஸ்டின் போகணும். சேம் கொஸ்டின் ஒர்க் அவுட் 2 times. இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நியூ கொஸ்டின் வாங்கலாம், கண்டிப்பா உங்களால சால்வ் பண்ண முடியும். இது மேத்தமெட்டிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ட்ரிக். சரிங்களா, முடிஞ்ச வரை ஒரு கொஸ்டின் கொடுக்குறோமா அதையே திரும்ப திரும்ப 2 டைம் ஒர்க் அவுட் பண்ணிடணும். அப்பதான் அந்த ப்ரொசீஜர் மைண்ட்ல நிற்கும். அதுக்கப்புறம் நீங்க புது கொஸ்டின் போறது ஈஸி. சரிங்களா, இது செகண்ட் திங். தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் அனலைசிஸ். நீங்க டெஸ்ட் எழுதுறீங்கன்னா எந்த கொஸ்டின் தப்பு பண்றோம்,
என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறத கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். இது மூணாவது. இப்போ 25 மார்க் எழுதுறீங்க அப்படின்னா 25க்கு 22 எடுக்கிறீங்க. அப்போ 3 மார்க் மைனஸ் ஆகுது. இந்த 3 மார்க் என்ன டாபிக், ஃபர்ஸ்ட் என்ன டாபிக், என்ன மாடல், என்ன மிஸ்டேக்ல 2 கைண்ட் ஆஃப் மிஸ்டேக் இருக்கு. ஃபார்முலா தெரியாம மிஸ்டேக் பண்றது ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா எனக்கு தெரியும் பட் கால்குலேஷன்ல மிஸ்டேக் வருது. அப்படின்னா நீங்க எங்க போகணும், பேசிக் டேபிள்ல ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க இந்த 2 விஷயம் தான். ஒன்னு, உங்களுக்கு ஃபார்முலா தெரியல அப்படின்னா நீங்க சேம் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணல. ஒர்க் அவுட் பண்ணா ஃபார்முலா மைண்ட்ல நின்றுக்கும். மெத்தட மைண்ட்ல நிப்பாட்டுறதுக்கு ஸ்டெப் நம்பர் 2, சேம் கொஸ்டினை 2 டைம் ஒர்க் அவுட் பண்ணணும். எனக்கு அப்படி நிக்கலையா 3 டைம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, மைண்ட்ல நின்றும். ரெண்டாவது மிஸ்டேக் கால்குலேஷன்ல மிஸ்டேக் பண்றீங்கன்னா பேசிக் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். இந்த 2 மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அடுத்த எக்ஸாம்ல தப்பு பண்ண மாட்டீங்க. சரிங்களா? சோ இதுக்கப்புறம் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்லி ஸ்கூல் புக் பிளஸ் PYQ, இதை தாண்டி வேற எதையுமே நீங்க டச் பண்ண வேணாம். சரிங்களா? PYQ எதுக்காகனா இப்படிலாம் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸ்கூல் புக் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் அப்படியே வரும்ன்றதுனால படிக்கிறோம். சரிங்களா? இதை தாண்டி கால்குலேஷனுக்கும் சேம் கொஸ்டின் பிராக்டிஸையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த டைம் 25க்கு 25 உங்களால எடுக்க முடியும். சரிங்களா? இதை எல்லாமே நான் நம்ம பேட்ச்ல பண்ண வைப்பேன். சரிங்களா? நம்ம பேட்ச்ல நான் ஒவ்வொரு நாளுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். இப்போ இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோமா, எது உங்களுக்கு டவுட் வரும்னு சொல்லி அதை ஸ்டார் பண்ண வைப்பேன். இந்த கொஸ்டின் நீங்க திரும்ப பார்க்கணும், நான் சொல்ற கொஸ்டினை நீங்க திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா நிற்கும். ஸோ நான் சொல்ற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க, கொஸ்டினை திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் எல்லாருமே 2024ல கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.